Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் வெல்கம் டு அ சண்டே சிட் சாட் செஷன். இன்னைக்கு சண்டே சிட் சாட் செஷன்ல லெட்ஸ் டாக் அபவுட் மை வெட்டிங் ஸ்டைலிங் டாப் டு பாட்டம். நான் என்ன மாதிரியான எசென்ஷியல்ஸ் இங்கே அவுட்ஃபிட் பர்ச்சேஸ் பண்ணேன், எப்படி ஸ்டைலிங் ஐடியா வந்துட்டு, அப்புறம் என்னுடைய ஹேர் ஸ்டைலிங் டீட்டெயில்ஸ், முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ், நான் பண்ணிக்கிட்ட நினச்ச டீட்டெயில்ஸ், பண்ண டீட்டெயில்ஸ், சொதப்பின விஷயங்கள். I'm going to share all about the styling essentials that went wrong, that worked out எல்லாமே. First let's talk about outfit. First என்னுடைய வெட்டிங் பார்த்துடலாம். என்னுடைய வெட்டிங் வந்துட்டு ஆக்சுவலாக சர்ச் வெட்டிங். ஸோ எனக்கு வந்துட்டு ஐம் நாட் வெரி பிக் இன்டு இந்த கவுன் ஸ்டைலிங். ஸோ ஐ ஆப்டட் ஃபார் சாரீ தான். ஏன்னா ஒன்று எனக்கு என்ன ரொம்ப கான்ஷியஸாக ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தா நோ லாவிஷ் செலவுகள் ஆன் தீஸ் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ், எஸ்பெஷலி ஆன் மை பிக் டே. ஸோ இந்த வெட்டிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்துட்டு ஜாஸ்தியாக செலவாகிறது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, அதுவும் நம்ம கவுன் அப்படின்னு போகிறோம்னா எனக்கு பிடிச்ச மாதிரியான கவுன்லாம் பார்த்தா அது ஸ்டார்டிங் ப்ரைஸே 50,000 60,000 இருந்துச்சு. ஐ வாஸ் லைக் ஃபஸ்ட்டு த ப்ரைஸ் இஸ் டூ மச். அடுத்து ஆம் ஐ இன்டு கவுன்ஸ்? நோ. ஸோ கவுன் வேண்டாம், லெட்ஸ் ட்ராப் இட், சாரியே போயிடலாம். சாரின்னு வரும்போதும் வந்துட்டு ஓகே ஃபைன் பட்டு சாரி, பட் ஸ்டில் லெட்ஸ் கீப் இட் அண்டர் பட்ஜெட் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து எடுத்த சாரீ இட்ஸ் ஃப்ரம் பச்சையப்பாஸ், காஞ்சிபுரம். காஞ்சிபுரமில் ஐ வாண்டட் டு கெட் அ நைஸ், லைக் ரொம்ப எக்ஸ்பென்சிவான பட்டு சாரீ கிடையாது. பிகாஸ் இன் ஜென்ரல் நான் ஒரு சாரீ கேர்ள் கிடையாது. அட்லீஸ்ட் நான் ஒரு சாரீ விரும்பி அடிக்கடி சாரீ போடுற ஒரு ஆள் அப்படின்னா கூட நான் சாரீ வாங்குறதுல, அதுவும் எக்ஸ்பென்சிவ் வாங்குறதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு. நான் யூஸும் பண்ணுவேன் அப்படின்ட்டு, ஆர் அட்லீஸ்ட் கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்றதுக்காக. பட் அது எதுவுமே கிடையாது, அது அப்படியே பத்திரமா தான் உள்ள இருக்க போகுது அப்படின்றதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் லாட்ஸ் ஆன் இட். தி சேம் ஹேப்பன் ஃபார் என்னுடைய என்கேஜ்மெண்ட் சாரிக்கும். என்னுடைய என்கேஜ்மெண்ட் சாரியும் வந்து நான் ரொம்ப கான்ஷியஸா, ஆக்சுவலாக என்னுடைய பட்ஜெட் 3,000க்கு நான் வந்து பட்டு சாரி எடுக்கலாம் அப்படின்ட்டு. பட் என்கேஜ்மெண்ட் சாரி பர்ச்சேஸ் அப்போ போகும்போது தான் வந்துட்டு ஒரு ஐடியாவே தெரிஞ்சது. என்னன்னா வெட்டிங் அப்படின்ட்டு டேக் பண்ணி வச்சிருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவ். லைக் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டே 10,000 தான் இருக்கு. நீங்க வெட்டிங்னு இல்லாம சாதா சாரி நான் எடுக்க போறோம், 3,000க்கு ஒரு சில்க் காட்டன் எடுக்க போறோம், அட்லீஸ்ட் சில்க் சாரியே எடுக்க போறோம் அப்படின்னு நீங்க போறீங்கன்னா கூட நல்லா இருக்கு கலெக்ஷன். ஆனா வெட்டிங்னு கீழே வச்சிருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா 3,000 அங்க வச்சிருக்கிறதுலாம் வந்து சுத்தமா அது வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. சாரி நிறைய போடாத, சாரி பத்தி நிறைய டீட்டெயில் தெரியாது எனக்கே வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆல்சோ வென் இட் கம்ஸ் டு சாரீ ஸ்டைலிங்குமே எனக்கு விருப்பம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக இருக்கணும். ரொம்ப நிறைய கச்சா டிசைன்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ஒரே பேட்டர்ன் ஆர் பிளெயின் டிசைன், பார்டர் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் பார்டராக இருக்கிறது ஓகே, ஆர் ஏதாவது யூனிக்காக இருந்தால் ஓகே. ஸோ என்னோட என்கேஜ்மெண்ட் சாரீ வந்து நான் ஃபிக்ஸ் ஆனது ஏன்னா இந்த கலர் காம்பினேஷன் இட் வாஸ் ஸோ யூனிக். ஸோ அதனால நான் என்கேஜ்மெண்ட் சாரிக்கு வந்து அது டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருந்தாலும் கான்ட்ராஸ்டா இருந்தாலும் ஓகே ஃபைன் அப்படின்ட்டு நான் வந்துட்டு அதுக்கு ஓகே சொல்லிட்டேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. பார்த்த உடனே எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சி போச்சு. த ப்ரௌன் கேர்ள் இன் மீ லவ் தட் ப்ரௌன் ஆக்சுவலா. ஸோ எனக்கு வந்து சில கலர்ஸ் லைக் 4 கலர்ஸ் வந்துட்டு, 4 கலர்ஸ் இல்லை 3 கலர்ஸ் வந்துட்டு, 4 கலர்ஸ் தான், 4 கலர்ஸ் வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டுன்னு பர்ச்சேஸ் நான் ஆரம்பிச்ச டைம்லேருந்தே இருந்தது. ஆனால் எதை வெட்டிங், ரிசப்ஷன் அண்ட் என்கேஜ்மெண்ட் அப்படின்ட்டு வந்து எனக்கு போகிறதுன்ட்டு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. ஒன்று வந்து ஒரு ப்ராப்பர் மரூன் பிளட் ரெட் அந்த கிளாசிக்கான காஞ்சிபுரம் சில்க் சாரீ ஸ்டைல். அடுத்தது வந்து ஃபுல் கோல்டு, அந்த கோல்டே வந்து ஒரு மாதிரி பிரான்ஸ் கோல்டு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பாட்டில் கிரீன் அண்ட் ராயல் ப்ளூ. இந்த பாட்டில் கிரீன், ராயல் ப்ளூ அண்ட் மெரூன் வந்து ஒரே மாதிரி டைப்பாக இருக்கணும். லைக் அந்த கிளாசிக் காஞ்சிபுரம் பட்டு சாரீ அந்த ஒரு மாடல் இருக்கும்ல, அது மாதிரி எனக்கு வேணும். அந்த டபுள் ஷேட் ஒரு மாதிரி பிளாக் டோனும் வந்து அதில் தெரியும். அந்த அளவுக்கு டீப்பாக வேணும். பிளெயினாக இருக்கணும், பார்டர் மட்டும் இருக்கணும் அந்த மாதிரி. அண்ட் இந்த கோல்டு சாரீ வந்து ஃபுல் கோல்டு அந்த மாதிரி. ஸோ இதுதான் என்னுடைய ஐடியாவாக இருந்தது. நான் என்கேஜ்மெண்ட்டுக்கே ஐ தாட் ஆஃப் கெட்டிங் இந்த ப்ளூ ஆர் கிரீன் ஆர் ப்ரௌன், ஐ மீன் அந்த மெரூன். பட் நான் இந்த கலர் காம்பினேஷன் பார்த்ததுமே வந்து அது அந்த ஐடியா ஃபுல்லாக நான் வந்துட்டு ஒதுக்கி விட்டுட்டேன். அண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா வெட்டிங் அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஐ ஹாவ் டு கெட் மெரூனை தவிர வேறு எந்த சாரினாலும் அப்படின்ற மாதிரி. பட் ஐ பேட்லி வாண்டட் டு ட்ரை இந்த ஒரு ரெட் மெரூன் கலர் அந்த மாதிரி, ப்ரௌன் இல்லாமல் ஓகேவா. ஆனால் நான் என்கேஜ்மெண்ட்டும் அதே மாதிரி போட்டேனே அப்படின்றதுனால ஓகே ஃபைன் லெட்ஸ் கோ வித் இந்த கோல்டு இதிலே எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் வந்து அது ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ கோல்டுன்னொடனே நான் நேராக பச்சையப்பாஸ் போனேன். போயிட்டு அவங்ககிட்ட பட்ஜெட்டில் போய் நின்னோம். ஒரு 4 சாரீ எடுத்து போட்டாங்க. அதில் வந்து 3 சாரீ ஐ ட்ரைட் அண்ட் அந்த 3ஆவது சாரியை ஐ ஃபிக்ஸ்ட். பிகாஸ் அந்த டோன் ஆஃப் கோல்டு வந்து நான்
எக்ஸ்பெக்ட் பண்ணல எனக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இந்த கலர் தியரி ஆக்சுவலா ஒர்த் தேர். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளாசிக் கேரளா கோல்ட் சாரி நம்ம ஜென்ரலா காமனா எல்லாரும் அந்த ஒரு கோல்ட் சாரி வச்சுக்கணும்னா வச்சிருப்போம். அது என்கிட்டயும் என் கலெக்ஷன்ல ஒன்று இருந்துச்சு. அதே கோல்ட் சாரி ஒன்று இருந்தது. அப்புறம் ஒரு மாதிரி ஒரு டுவல் டோன் ரோஸ் கோல்ட் பிளஸ் பிரான்ஸ் இது ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு டோன் சாரி ஒன்று இருந்துச்சு. அது ஐ லைக். அதுக்கப்புறமா இந்த ஒரு மஸ்டர்ட் எல்லோ அண்ட் கிரீன் ஹென்னா கிரீன் இருக்கிற மாதிரியான ஒரு ஹிண்ட் இருக்கக்கூடிய கலர் இந்த கோல்டு இருந்தது. ஐ வாஸ் ஆக்சுவலா சாரியா பார்க்கும்போது இது வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொன்னேன் என்னுடைய வெட்டிங் சாரியை. ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த 2 சாரி ட்ரை பண்ணேன். அதில் இந்த ப்ராப்பர் கேரளா கோல்ட் சாரியில் வந்துட்டு ஓகே ஃபைன், இது என்கிட்ட ஏற்கனவே இருந்த மாதிரி இருந்துச்சு, இது வேண்டான்னு நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த பிரான்ஸ் ரோஸ் கோல்ட் சாரி போட்டு பார்த்தேன், எனக்கு பிடிச்சது. பட் ஐ வாஸ் நாட் ஃபீலிங் இட். ஐ வாஸ் டெஃபினெட்லி நாட் ஃபீலிங் இட். ஏதோ ஒன்று குறையுது அப்படின்ற மாதிரி இருந்தது. லைக் அந்த அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பளிச்னஸ் வந்து எனக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த சாரீ ட்ரை பண்ணேன். அந்த 3rd சாரீ என்னுடைய வெட்டிங் சாரீ ட்ரை பண்ணி அந்த பல்லு அப்படி எடுத்து போட்டவுடனே என் முகத்துல அந்த கலர் ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு க்ளோ கொடுத்துச்சு. ஐ வாஸ் லைக் ஐ திங்க் ஐ ஃபவுண்ட் மை வெட்டிங் சாரீ அப்படின்ட்டு. ஸோ அதுலேயே வந்து நின்றுச்சு. ஐ ஆல்சோ வாஸ் ஸோ ஷுர் தட் எனக்கு வந்து நான் ஜுவல்லரி வந்து இந்த விக்டோரியன் செட் போட போகிறேன் அண்ட் ரெட் கலர் லிப்ஸ்டிக் தான் போக போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த விக்டோரியன் செட் அண்ட் இந்த ரெட் லிப்ஸ்க்கு இந்த சாரீ வந்து எனக்கு பக்காவாக செட் ஆகும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. இந்த 3rd சாரீ. 2nd சாரீ வந்து ஐ வுட் ஹவ் டெஃபினெட்லி கான் ஃபார் அ ட்ரெடிஷ்னல் செட் தான். ஸோ என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் அந்த ஆன்டிக் ட்ரெடிஷ்னல் செட் வந்து நான் போயிட்டேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் திங்ஸ். எனக்கும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுமா இருந்துச்சு. அதனால சரி ஓகே நான் விக்டோரியன் செட் தான் போகணும் அப்படின்ட்டு நான் வந்துட்டு ஒரு பிளான் வச்சுருந்தேன். அண்ட் நான் முன்னாடி பின்ட்ரெஸ்ட்டில் ரெஃபரன்ஸ் பார்த்தம்போதும் ஐ ஃபவுண்ட் திஸ் பிக்சர். ஐ ரியலி லைக் திஸ் ஸ்டைலிங். ஸோ ஐ வாண்ட் டு ரீக்ரியேட் திஸ் கைண்ட் ஆஃப். ஓகேவா? ஸோ விக்டோரியன் செட்டு இந்த மாதிரி ஒரு கோல்ட் சாரீ, மேபி வெயில் ஏதாவது வைக்கணும்னா இந்த மாதிரி தலையில் போட்டுக்கலாம், ஹேர் ஸ்டைல்லாம் அப்படி போய்க்கலான்ட்டு ஐ எய்ம் ஃபார் திஸ் ஸ்டைல். அண்ட் ஐ கைண்ட் ஆஃப் வெண்ட் அலாங் வித் இட். அப்படிதான் எனக்கு பிடிச்சது. அப்படி நான் ட்ரை பண்ணேன் அண்ட் அதுவும் எனக்கு செட் ஆகி எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ இது விக்டோரியன் செட்டுக்கும் இது நல்லா இருக்கும். இந்த கலர் இஸ் ஆல்சோ லைக் கிவிங். அண்ட் எனக்கும் வந்து அது போட்டவுடனே எனக்கு பிடிச்சிருச்சு. ரெட் லிப்ஸ் வேர் பாப்பிங். தட் மூமெண்ட் எனக்கு நிஜமாவே நல்லா ஞாபகம் இருக்கு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இப்படி எடுத்து சாரியை போட்டோடனே ஐ ரியலி லைக் மை செல்ஃப் கண்ணாடியில் பார்க்கும்போது. அண்ட் கேமராலையும் வந்து இட் லுக் நைஸ். ஸோ ஐ சோஸ் தட். அந்த சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சில்வர் ஜரியும் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். அது வந்து ஒரு கோல்டுன்னு சொல்ல முடியாது. சில இடத்துலேருந்து பார்த்தா மஸ்டர்ட் எல்லோ மாதிரி இருக்கும், சில இடத்துல பார்த்தா க்ரீன் ஹிண்ட்ஸும் கொடுக்கும். ஒரு மாதிரி நல்லா அந்த நெல்லிக்காய் க்ரீன் சொல்லுவாங்களே அந்த க்ரீன் ஹிண்ட்டும் வந்து கொடுத்துச்சு. ஸோ இட்ஸ் அ நைஸ் யூனிக் கலர். அட்லீஸ்ட் ஃபார் மீ. என்கிட்ட என் கலெக்ஷனில் அந்த மாதிரி கலர் இல்லை. அண்ட் ஐ வாஸ் ரியலி சாட்டிஸ்ஃபைட் வித் அந்த சாரீ. ஸோ அதை எடுத்தாச்சு. ஐ ஹார்ட்லி டுக் அபவுட் 20 minutes, 15 to 20 minutes அந்த சாரீ சூஸ் பண்ணுறதுக்கு. அகேன் நேரில் போய் சாரீலாம் எடுக்கிற ஆள், ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற ஆள்னா நான் வந்துட்டு நான் ஒரு ஆன்லைன் ஷாப்பர். ஸோ நேர்லாம் போனால் எவ்வளோ குவிக்காக பண்ண முடியுமோ அவ்வளோ குவிக்காக. ஐ வில் ஹாவ் அன் ஐடியா இல்லாமல் போனோன்னா ஷாப்பே பண்ண மாட்டேன். ஷாப் பண்ணி தான் ஆகணும் நேரில் அப்படின்னா என்ன வேணுன்றது நான் ஜாட் டவுன் பண்ணிடுவேன். இது ஆர் இது ரெண்டில். அதை தவிர்த்து வேறு ஏதாவது உனக்கு எக்ஸசிவாக பிடிக்குது, இது ஐடியாலே இல்லாமல் வேறு ஏதாவது பிடிச்சதுன்னா அதை எடுத்துகிட்டு வந்துரு. நோ டபுள் தாட்ஸ் அப்படின்னு அந்த பிளான் தான் நான் வந்து வச்சிருப்பேன். அதுதான் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ லக்கிலி இந்த பச்சைய பாஸில் வந்துட்டு எனக்கு அழகாக வந்து நான் கேட்ட மாதிரியான கலர்ஸ் வந்து எடுத்து காமிச்சாங்க. ஐ ஆல்சோ செக் அந்த மெரூன் சாரீ. சரி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கு பார்ப்போன்ட்டு அந்த மெரூன் சாரியில் ஜஸ்ட் பார்டர் மட்டும்தான். பட் அது ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 25 to 30K இருந்தது. வாவ் இவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்து வச்சோமே, ஒரு 10K வரும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் நோ, அது வந்து ஒரு 25,000 30,000 இருந்தது. நல்லா இருந்தது. நான் அப்படியே பார்த்தேன், நல்லா இருக்கேன். சரி என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாடலில் வேறு எங்கேயாவது அஃபோர்டபுளாக கிடச்சா நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. எங்கள் அம்மா அந்த கலெக்ஷன்லாம் வச்சுருந்தாங்க அவங்க காலத்தில். இப்போ அதெல்லாம் பழசாயிடுச்சு. பட் யா, ஸோ தட்ஸ் அபவுட் சாரீ. ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு லெட்ஸ் டாக் அபவுட் வெயில் சிச்சுவேஷன். ஸோ வெயில் வந்துட்டு எனக்கு தலையில் போடணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. அண்ட் எனக்கு டெஃபினட்டாக ஒயிட் வேணாம், அந்த சாரியோட மேட்ச் ஆகாது. ஸோ நான் வந்து சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி போய்க்கிறேன் அப்படின்ட்டு ரன்னிங் மெட்டீரியலில் வந்துட்டு வி காட் நெட் பீஸ். அண்ட் லக்கிலி மை அம்மா இஸ் த பெஸ்ட் டெய்லர் ஃபார் மீ. ஸோ அதனால ஷீ மேட் தி வெயில் ஹர் செல்ஃப். ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பிக் தான். ப்ளவுஸ் வந்துட்டு பாரிஸில் there's this store, I don't remember the name, பட் நான் இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஐ ஆல்சோ செக்ட் இட் அவுட் ஒன்ஸ். இந்த ஷார்ட்ஸ்லேயோ ரீல்ஸ்லேயோ வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி பாரிஸ் ஷாப்பிங் போகலாம், பார்க்கலாம் அந்த கடையில் செட் ஆகுதா ஏதாவது அப்படின்ட்டு. என்னன்னா வி ரன் வெரி ஷார்ட் ஆன் டைம். ஸோ எங்கள் அம்மா தான் வந்து அம்மாவும் அக்காவும் தான் வந்து ஆரி ஒர்க்லாம் பண்ணணும், ப்ளவுஸ்லாம் பண்ணணும் அப்படின்னும் போது எனக்கு வந்து என்னுடைய கல்யாண சாரி வந்து நல்லா ஹெவியாக செம்ம ஒர்க்காக வேணும்,
கையெல்லாம் ஃபுல் ஒர்க்காக வேணும் அப்படின்னு நான் வந்து முன்னாடியே வந்து சொல்லி வச்சிருந்தேன். அந்த மாதிரி நான் போட்டதே கிடையாது. ஸோ ஐ தாட் ஓகே என்னோட வெட்டிங்க்கு அட்லீஸ்ட் நான் அந்த மாதிரி ஹெவியாக ஒர்க் பண்ண ஒரு ப்ளவுஸ் வந்து போடுறேன் அப்படின்ட்டு. மை அம்மா வாஸ் ஆல்சோ லைக் ஓகே. பட் என்னன்னா அது பண்ணணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். இந்த வேலை மட்டும் ஃபுல்லாக டெடிகேட்டடாக பண்ணுறாங்கன்னா ஓகே ஃபைன். ஒரு 2 வீக்ஸில் 2 வீக்ஸ் கூட கிடையாது. 1 வீக்ல முடிக்கலாம்னு வச்சுக்கோங்க. பட் மை அக்கா நம்ம போத் வீட்டையும் பார்த்துக்கணும், இதையும் பார்க்கணும் அப்படின்னும்போது ஹெக்டிக் ஆகிடும், ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ எங்கள் அம்மாவே வந்துட்டு சரி ரெடிமேட் இருக்கான்னு பார்ப்போம், அமைஞ்சதுன்னா வி வில் ஒர்க் வித் தட் அப்படின்னாங்க. அண்ட் அன்னைக்கு வந்துட்டு நான் ஜுவல்லரிக்காக பாரிஸ் ஷாப்பிங் போயிருந்தேன். ஓகேவா? ஸோ அந்த கடை தான் நான் உங்களுக்கு ஸோ நான் மென்ஷன் பண்ண அந்த கடைக்கு வந்துட்டு போய் செக் பண்ணோம். இந்த சாரியோட மெட்டீரியல் கொஞ்சம் காமிச்சோம். இதுக்கு வந்து ஏதாவது மேட்சிங்காக இருக்கா அப்படின்ட்டு. செம்ம பர்ஃபெக்ட்டா அந்த சாரிக்குன்னே ஒர்க் பண்ண மாதிரி லைக் கொஞ்சம் அந்த சில்வர் எலிமெண்ட்ஸ் அண்ட் கோல்டு எலிமெண்ட்ஸ் அண்ட் எல்லோ எலிமெண்ட்ஸோட ஒரு ஒர்க் பண்ண ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியல் காமிச்சாங்க. அது நல்லா இருந்தது. அண்ட் லைக் பட்ஜெட்குள்ளேயும் வந்தது. ஓவராலாக ஃபார் சாரி வந்து பார்த்தீங்கன்னா அது வித் ஸ்டிச் மெட்டீரியல் எல்லாம் சேர்ந்து 6K வந்தது. தட் வாஸ் நைஸ். அண்ட் இன்னொன்று என்னன்னா 2வது நாளே எனக்கு வந்து ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இப்போயே அளவு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு நாளைக்கே டெலிவர் பண்ணுவோம் அப்படின்னாங்க. பட் நாளைக்கு வரல, அடுத்த நாள் தான் வந்துச்சு. ஸோ செகண்ட் டேவே ப்ளவுஸும் வந்து ரெடியாக ஆகிடுச்சு. அது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது. பட் அது அழகாக உடனே கிளிக் ஆச்சு அப்படின்றதுனால ஃபைன். ஸோ ப்ளவுஸும் வந்துட்டு சார்ட்டட். ஸோ ஜுவல்லரி வந்து ஃபஸ்ட்டு ஐ திங்க் இட்ஸ் கால்ட் செல்வாஸ், ஒரு ஃபேமஸான பெரிய கடை இன் பாரிஸ். ஸோ அங்கே போனோம். அங்கே போனால் எனக்கு விக்டோரியன் செட் எதுவுமே வந்து நான் பார்த்த கலெக்ஷனில் வந்து இல்லை. அங்கே எதுவும் செட் ஆகலை அப்படின்ட்டு வெளியில் வந்தோடனே ஒரு குட்டி கடை இருந்தது. சரி எல்லா கடையும் ஏறி இறங்குவோம், எங்கள் கலெக்ஷன் நல்லாயிருக்கோ அங்கே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த கடையில் போயிட்டு ஒரு மாதிரி மின்ட் க்ரீன் இருக்கிற ஸ்டோனில் ஒரு செட் எனக்கு வந்து பிடிச்சிது. எனக்கு வந்து ஏதோ ஒன்று கான்ட்ராஸ்டாக போகலாம் அப்படின்ட்டு இருந்தது. ஐ வாஸ் ஆல்சோ திங்கிங் ஆஃப் கெட்டிங் இந்த டார்க் க்ரீன் ஸ்டோன் இருக்கிற மாதிரியான விக்டோரியன் செட். பட் அது வந்து இந்த சாரிக்கு நல்லாயிருக்கும். பட் என்னுடைய ஃபேஸ்க்கு வந்து அது நல்லா இருக்காது. ஐ ஹேட் டு கோ வித் நியூட் லிப் கலர், அந்த மாதிரி நல்லா போல்ட் க்ரீன் இருக்க ஜுவல்லரி போனோம் அப்படின்னா. ஸோ அது வந்து எனக்கு கிளாஷ் ஆச்சு. அகெயின் என்னோட கார்லண்டும் வந்துட்டு நான் மேட்ச் பண்ணணும். கார்லண்ட் வந்து இப்போ நான் ரெட் போடுறேன் அப்படின்னா அது அதுக்கு செட் ஆகுமா, ஆர் சாரிக்கு மேட்சாக இருக்க மாதிரி ஒயிட் பூ இருக்கிற மாதிரியான கார்லண்ட் ஏதாவது நம்ம ரெடி பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு யோசிச்சும்போது எனக்கு வந்து சரி அந்த டார்க் க்ரீன் வேண்டாம், எப்படி போனாலும் ஒரு மாதிரி இடிக்குது. ஸோ லெட்ஸ் கீப் இட் லைக் சட்டிலா பேஸ்டல் கலர்ஸ் இருக்கிற மாதிரியான அந்த விக்டோரியன் செட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு பிளான் பண்ணேன். ஸோ எனக்கு காமிச்ச செட் வந்து ஒயிட் கோல்டு செட்டாக இருந்தது. அப்புறம் அதை தனியாக அவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் இதை ஆக்சிடைஸ் பண்ணுங்கன்னு கேட்டு அதை ஆக்சிடைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த செட் வந்துட்டு எனக்கு செட் ஆச்சு. ஆக்சுவலாக அதுவுமே வந்து எனக்கு சாரியோட பார்க்கும்போது ரொம்ப வைப்ரண்ட்டாகவும் இல்லை, ரொம்ப சட்டிலாகவும் இல்லை. எனக்கு பக்காவாக பிடிச்சது. எனக்கு வந்து இந்த ஜுவல்லரியில் ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா இந்த கோல்ட் ஜுவல்லரி ஐ கேனாட். ஆன்டிக் கோல்டு இஸ் ஃபைன், ஏன்னா அது அவ்வளோ ஆப்வியஸாக இருக்காது. பட் அகைன் இந்த சாரிக்கு ஆன்டிக் கோல்டு போட முடியாது. விக்டோரியன் செட்டில் எனக்கு பிடிச்சதுமே அந்த ஆக்சிடைஸ்டு சில்வர் கோல்டு மாதிரி இருக்கிறது அப்படின்றதுனால தான். ஸோ இதுவும் வந்துட்டு எனக்கு பர்ஃபெக்டாக அது அந்த சாரியோட அழகாக மியூடோன் ஆன மாதிரி இருந்தது. ரொம்ப ஹெவியாக இல்லை. இப்போ என்னுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்துட்டு என்னோட ரெட் லிப்ஸில் இருக்கும் அண்ட் என்னுடைய சாரியில் மட்டும்தான் இருக்கும். எதுவும் ஓவராக போல்டாக கான்ட்ராஸ்டாக அடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு இருந்துச்சு. ஐ வாஸ் ஸோ கான்ஷியஸ் அகென் ஆன் மை ரெட் லிப் சிச்சுவேஷன். ஐ நியூ இட், நான் ரெட் லிப்ஸ் தான் போட போகிறேன். ஸோ எனக்கு வந்து சென்டர் ஆஃப் ஃபோக்கஸ் என்னுடைய ரெட் லிப்ஸில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே நான் அதை ஃபேக்டர் பண்ணிகிட்டே இருந்தேன். இதுக்கு இது. ஏன்னா எனக்கு என்னென்னா இப்போ சப்போஸ் நான் வேறு ஏதாவது ஒரு செட் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆன்டிக் செட்டே பார்க்குறேன், அது பிடிச்சதுன்னா இது செட் நல்லா இருக்குது நான் போட்டுக்கிறேன்னு நான் வந்துட்டு கிளிக் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலிங்கில் பிரச்சனை ஆகிடும். ஸோ எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் என்னோட என்கேஜ்மெண்ட் மேக்கப்புமே வந்து நான் வந்து அந்த மாதிரி நியூட் லிப்ஸ் அண்ட் போல்ட் ஐஸ் போக வேண்டிய காரணம் வந்து நான் வந்து அதுக்கு தள்ளப்பட்டேன். அதுதான் பண்ணி ஆகணும். ஏன்னா ப்ரௌன் சாரீ வித் சாண்டில் பார்டர் எடுத்துட்டேன் அண்ட் ஜுவல்லரியும் வந்து ஆன்டிக் இது எடுத்துட்டேன். ஐ நியூ ரெட் கலர் வுட் டெஃபினெட்லி நாட் ஒர்க். அண்ட் வேறு ஏதாவது நியூட் கலர் போகிறேன் அப்படின்னாலும் லைக் பீச் நியூட், பிங்க் நியூட், இன்னைக்கு போட்டிருக்க மாதிரி நியூட் கூட போகலாம். பட் அந்த சாரிக்கு எனக்கு அது பிடிக்கல, செட் ஆகல. ஸோ ஐ வென்ட் ஃபார் ப்ரௌன் நியூட். அண்ட் ட்ரெடிஷ்னலாக வரும்போது ப்ரௌன் நியூட் புல் ஆஃப் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அது வந்து அட்லீஸ்ட் எனக்கு பிடிக்கணும் அப்படின்றது தான் அன்றைக்கி நான் ரொம்ப கான்ஷியஸாக யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலி தேங்க்ஃபுல்லி எனக்கு வந்து அது பிடிச்சிருச்சு, சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. பட் 50% ஆளுங்களுக்கு அது பிடிக்கல, 50% ஆளுங்களுக்கு அது பிடிச்சது. ஸோ இந்த வாட்டி வந்து நான் ரொம்ப கான்ஷியஸாக நம்ம ரெட் லிப்ஸ் தான் போகிறோம், அதுக்கு வந்து சாரீ அண்ட் ஜுவல்லரிலாம் வந்து மேட்ச் ஆகணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய மெயின் எய்மாக இருந்தது. ஸோ இட்ஸ் ஆல் டன். அண்ட் ஆல்சோ நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஐ வாண்ட் டு கிவ் அ பிக் ஷவுட் அவுட் டு மை மோச்சி வெஜ் நினைக்கிறேன். நான் என்னுடைய வெட்டிங் எசென்ஷியல்ஸ் பேக் பண்ணுறதுலையுமே அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். யூ ஹாவ் டு ஹாவ் அ நைஸ் சிம்பிள்
ஃப்ளாட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு செப்பல் பேக்கப் உங்களுடைய வெட்டிங் எசென்ஷியல் கிட்ல. ஐ ஹேட் மை வெட்ஜஸ் ஆன். இந்த வெட்ஜ் இட்ஸ் ஃப்ரம் மோச்சி தான் நினைக்கிறேன், மோச்சி ஆர் மெட்ரோ, இது 2 தான். ஸோ இதுவே கொஞ்சம் பழசான மாதிரி தான் இருந்தது. பட் ஐ புட் ஆல் மை ஃபெய்த் இன் டு இட், பிஞ்சிராத அப்படின்ட்டு. ஏன்னா அது நார்மல் ஸ்ட்ராப் வெட்ஜ் தான். இந்த பக்கிள்ஸ் இருக்க மாதிரி இருக்கிறதுலாம் வந்து நம்ம எங்கேயா கழட்டி கழட்டி போடும்போது கஷ்டமா இருக்கும்ட்டு நிஜமாவே நான் வந்து என்னுடைய முழு நம்பிக்கை அந்த பழைய இந்த ஸ்ட்ராப் இருக்க வெட்ஜில் போட்டு, நீ என்னை காப்பாத்து அப்படின்ட்டு அது மேலே போட்டு நான் போயிட்டேன். அண்ட் நான் வந்து வெட்ஜஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப யூஸ் டு அப்படின்றதுனால எனக்கு அந்த கால் வலி, இடுப்பு வலி அதெல்லாம் வந்து வரலை. பட் இஃப் யூ ஆர் பிளானிங் ஆன் வேரிங் ஹீல்ஸ் ஆன் யோர் பிக் டே, லைக் சே ரிசப்ஷன்லாம் நிற்க போறீங்க அப்படின்னா, அது ஒரு மாதம் முன்னாடி நல்ல குவாலிட்டி தான் வாங்கிக்கோங்க. வாங்கி போட்டு பழகுங்க. மெயினாக நீங்கள் பெரிய வெட்ஜ் போடாத ஒரு ஆள், ஒரு ஹீல்ஸ் போடாத ஒரு ஆள் அப்படின்னா, நான் என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்லுவேன்னா, நம்ம எல்லாரும் இந்த வெட்டிங்க்கு மேட்சிங்காக அந்த ஜிகு ஜிகு ஜிகுன்ட்டு இருக்க அந்த செப்பல்ஸ், அந்த ஹீல்ஸ் அதெல்லாம் போகலான்னு பார்ப்போம். அதில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பார்த்த வரைக்கும் நல்ல கிராண்டா அழகா பியூட்டிஃபுல்லா இருக்க செப்பல்ஸ் வந்துட்டு மேல பார்க்க நல்லா இருக்கும். பட் அதோட ஹீல் சிச்சுவேஷன் நல்லா இருக்காது. கால் ரொம்ப வலி எடுத்துரும். அது உடையாம டியூரபிளா இருந்தாலும் நமக்கு வந்து அது பெயின்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேக் ஷுர் யூ ஆர் கம்ஃபர்டபுள் இன் யுவர் ஹீல்ஸ். எனக்கு வந்து சாரீ போட்டுட்டு என்னுடைய செப்பல் தெரியாது அப்படின்றதுனால நான் ரொம்ப கான்சென்ட்ரேட்டும் பண்ணல. எனக்கு வந்து அழகா ஃபேன்சியா வேணும் அப்படின்லாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி கம்ஃபர்டபுள். பட் இப்போ நிறைய பிராண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ், ஸ்டாண்டர்ட் டிசைனர் பிராண்ட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஷூஸ்லேயே ஹீல்ஸ் வச்ச மாதிரி இருக்கு, அதில் ஒர்க் பண்ண மாதிரியும் இருக்கு. ஸோ பெரிய பிராண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுறீங்கன்னா, இந்த மோச்சி மெட்ரோலே இந்த மாதிரி கிராண்டாக கொஞ்சம் இந்த ஜிகினா போட்ட மாதிரி ஒரு ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான ஹீல்ஸ்லாம் வெட்ஜஸ்லாம் வந்து கிடைக்குது. யூ கேன் ஆப்ட் ஃபார் இட். லைக் சீப்பான பிக்ஸ் போயிட வேணாம் அப்படின்றத வந்துட்டு சொல்கிறேன். ஏன்னா ஐ ஹவ் டன் தட் மிஸ்டேக் சோ மெனி டைம்ஸ். ட்ரெஸ் எல்லாம் அழகாக பண்ணிட்டு, மேக்கப்லாம் சூப்பராக பண்ணிட்டு, ஹீல்ஸ் வந்துட்டு ஹீல்ஸ் பார்க்க நல்லா இருக்கும், ஆனால் அது டெட் சீப்பாக இருக்கும். அதை போட்ட உடனே ஒன்று பிஞ்சிரும், இல்லைன்னா என் கால் போயிடும். ஸோ செப்பல் வைஸ் ஐ வாண்ட் டு கிவ் அ ஷவுட் அவுட் டு திஸ் பியூட்டிஃபுல் பேர். இட் ரியலி சேவ்ட் மீ. மேக்கப் அகைன் நான் வந்துட்டு வெட்டிங் மேக்கப் உங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கிவ் மீ சம் டைம். ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த ரொட்டீன். இப்போ என்னுடைய டெய்லி ரொட்டீனுக்குள்ள ஒர்க்கையும் வந்து எடுத்துகிட்டு வர்றது, அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஐ வாண்ட் டு கிவ் அ ப்ராப்பர் டியூட்டோரியல் அந்த வெட்டிங் மேக்கப் லுக்கை. ஸோ ஐ எம் டேக்கிங் மை டைம் வித் இட். என்னுடைய ஸ்டுடியோவும் இன்னும் ரெடி ஆகலை ஒழுங்காக. ஸோ அதனால் ப்ளீஸ் bear with me. நான் வந்து கூடிய விரைவில் ஒழுங்காக அது ரெடியாகி உட்காந்து போடுறேன். ஐ அட்லீஸ்ட் நீட் அ சாலிட் 5 hours ஸ்ட்ரெயிட் அதை ப்ராப்பராக நான் வந்துட்டு ஃபில்ம் பண்ணுறதுக்கு, ஸ்டைல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். ஸோ அதுக்கான டைம் தான் நான் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்ம அப்படியே ரிசப்ஷன் ஸ்டைலிங் போயிடலாம். ரிசப்ஷன் ஸ்டைலிங் வந்துட்டு ரிசப்ஷனுக்குலாம் இன்னொரு சாரீ போடணும்லாம் பிளானே கிடையாது. நான் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன், ஒரு சாரீ தான், ஒன் இனஃப் அப்படின்ட்டு. பட் மை அம்மா அவங்க வந்து ஆசையாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, இன்னொரு சாரீ போடு, இன்னொரு சாரீ போடு, போடு போடு போடு, மாற்று அப்படின்ட்டு. எனக்கு வந்து இந்த ஸ்வெட் ஆச்சுன்னா நான் நானாகவே இருக்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு ஆள். ஐ நியூ நம்ம மே மாதம் வேறு கல்யாணம் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக அக்னி நட்சத்திர டைமும் வேர்த்து ஒழுகிறோம். அது சாரீ வேறு வாய்ப்பே கிடையாது. அதனால இன்னொரு சாரீலாம் நான் மாற்ற சொல்லாதீங்க அப்படின்ட்டு இருந்தேன். பட் மை அம்மா கெப்ட் இன்சிஸ்டிங் ஆன் இன்னொரு சாரீ சேஞ்ச். அண்ட் நான் வந்து சரி ஓகே ஃபைன் மாற்றலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்தேன். சரி நான் பார்க்குறேன், சாரீ எனக்கு பிடிச்சதுன்னா மாற்றலாம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து எப்பயுமே பல வருஷமாக இருந்த ஒரு ஆசை வந்துட்டு பிளெயின் ராயல் ப்ளூவில் வந்துட்டு ஒரு சாரீ, ஆர் பிளெயின் நல்ல பிளட் ரெட்டில் வந்துட்டு கலரில் ஒரு சாரீ போடணும் அப்படின்றது. இந்த 2 கலர்ஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த சாரீஸில் பிளெயினாக டிசைனர் சாரீ போடுறது. ஸோ அது வந்து இந்த 2 கலர்ஸ்லாம் கிடையாது, ப்ளவுஸ் ஒரு கலர், சாரீ ஒரு கலர் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து ஃபுல்லாக ஒரே கலராக வந்து இருக்கணும் அப்படின்றது. ஸோ ப்ளூ ஆர் ரெட் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தபோது, ப்ளூ வந்து அப்போ தான் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. ப்ளூ கலரில் அவங்க லெஹங்கா போட்டிருந்தாங்க. இட் லுக் ஸோ கார்ஜியஸ். அண்ட் எனக்கு என்னாச்சுன்னு தெரில. ஓகே நான் இப்போ ப்ளூவில் வந்துட்டு அவங்க என் ஸ்கின் டோன்லேயும் இருப்பாங்களா. ஸோ நான் வந்துட்டு ஓகே நான் ப்ளூவில் வந்து இவங்கள பார்த்துட்டேன், எனக்கு இப்போ ப்ளூ வேணாம், ஐ வாண்ட் டு சி ரெட் கலர் அப்படின்ட்டு நான் வந்து சரி ஓகே ஐ சூஸ் ரெட் அப்படின்னு நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து அகைன் நான் வந்து ரெட் லிப்ஸ் போடணுமா, ப்ளூ அதுவுமே எனக்கு ஒரு டபுள் மைண்டடாக இருந்தது. சரி ரெட் லிப்ஸ் போடுறோமே, ப்ளூ கலர் இதுக்கு வந்துட்டு ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் ஒரு ப்ளூ ட்ரெஸ் போட போகிறேன் அப்படின்னா ஐ வுட் கோ ஃபார் பிங்க் நியூட் லிப். இந்த கலர் தான் எனக்கு வந்து பிடிக்கும். அது ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்றதுனால. ஸோ நான் ரெட் லிப்ஸ்டிக் போடுறேன், அது ப்ளூக்கும் வந்துட்டு செட் ஆகாது. ஓகே ஃபைன் வேண்டாம் அப்படின்ட்டு அதுவும் ஒரு ரீசனாக வச்சுட்டு நான் வந்து ப்ளூவை ட்ராப் பண்ணிவிட்டு சரி ஒயிட் சாரீ போடலாமா, ஒயிட்ல சில்வர்ல அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்தது உள்ள. அப்புறம் நானே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ள எடுத்துகிட்டு வராத வேலைக்கு ஆகாது, தூக்கி போட்டு
ஒழுங்கா ரெட் சாரி போயிடலாம், ரெட்ல டிசைனர் சாரி போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஆல்ரெடி என்னுடைய பட்ஜெட் வந்துட்டு நான் 10K தான் என்னுடைய சாரிக்கே வச்சிருந்தேன். பட் அது சாரி, பிளவுஸ்ன்னு தனித்தனியா போய் அது நான் வச்சிருந்த பட்ஜெட் ஜாஸ்தியா போனதுனால, எனக்கு வந்து சரி அட்லீஸ்ட் நம்ம வந்துட்டு ரிசப்ஷன் சாரி ரொம்ப அஃபோர்டபுளா எடுப்போம் அப்படின்ட்டு இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு Amazonல போயிட்டு ரெட் டிசைனர் சாரி அப்படின்னு போட்டு 1300க்கு ஒரு ஜிகினா சாரி ஒண்ணு எடுத்தேன். எடுத்துட்டு எங்க அம்மாட்ட போயிட்டு, "அம்மா நான் இதாம்மா போடப் போறேன்" அப்படின்னேன். "ஏய் இது நல்லாவே இல்லடி. இதெல்லாம் ரிசப்ஷனுக்குலாம் போடுற மாரி இல்ல. ரிசப்ஷனுக்கு வரவங்க போடுற மாரி இருக்கு." நான் சொல்லிட்டு இருந்தேன். "அப்படியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதும்மா. நமக்கு வந்து இப்ப என்ன தேவை? நான் தான் பொண்ணு. நான் போய் எதையாவது போட்டு நிக்கிறேன். மாலைலாம் போட்டுருவோம், ஜுவல்லரிலாம் போட்டுருவோம். ஏன் நீங்க அந்த சாரி அப்படியெல்லாம் பாக்குறீங்க? எனக்கு இது ஓகே தான்" அப்படின்ட்டு இருந்தது. எனக்கு என்னன்னா, இந்த லேஸ் மெட்டீரியல்ல ஒர்க் பண்ண மாதிரி இருக்க சாரி வந்து வேணுமா இருந்தது. அது கிடைக்கவே இல்ல. சீக்வென்ஸ்ல தான் கிடைச்சது. ஸோ நானே வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டேன். திஸ் இஸ் ஃபைன் மோனா. நம்ம பட்ஜெட்லயும் இருக்கோம். ரொம்ப போட்டு அப்படி இப்படின்லாம் குழப்பிக்க வேண்டாம். யூ ஜஸ்ட் வேர் திஸ். ஒரு பிளவுஸ் மட்டும் ஒழுங்கா ரெடி பண்ணிக்கோ அப்படின்ட்டு. பட் டபுள் மைண்டடா இருந்தது. நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஐ வாண்ட் அ கிராண்ட் ஃபுல் ஹேண்ட் பிளவுஸும் கூட. ஸோ அப்படி இப்படி டபுள் மைண்டடா இருந்தது. இது நல்லா இருக்குமா? அப்படின்ட்டு. அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க, "நீ ஒரு வாட்டி என் கூட போத்தீஸ் வா. போத்தீஸ்ல டிசைனர் சாரீலாம் நல்லாருக்கும். நேர்ல பாரு, புடிச்சா வாங்கு" அப்படின்ட்டு. அன்னைக்கு போனது கூட நான் வந்துட்டு சரி இன்னொரு சாரி வாங்க போணும்லாம் கிடையாது. அது வந்து வேற ஏதோ சாரிலாம் வாங்க போனோம் அப்படின்னும்போது கலெக்ஷன் நல்லா இருந்தது. குரோம்பேட் போத்தீஸ்ல டிசைனர் சாரி நல்லா இருந்தது. நான் என்ன என்விஷன் பண்ணி வச்சிருந்தேனோ, வேற டிசைனர் பிராண்ட்லயும் பார்த்து வச்சிருந்தேன் நான் அந்த ரெட் சாரி. அகைன் டிசைனர் பிராண்ட் அப்படின்றதுனால 50,000, 40,000, 60,000 இருந்தது அந்த சாரீஸ். நான் பார்த்து வச்ச மாரி சாரீஸ். ஸோ நான் என்ன பார்த்து வச்சிருந்தேனோ, அது அங்க சாரி அங்க இருந்தது. நான் நேரா போயிட்டு அங்க வந்து அது பிரைஸ் என்னன்னு கேட்டா 5,000னாங்க. ப்ளீஸ் குடுத்துருங்க. நான் வச்சுக்கிறேன் அப்டின்ட்டு நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அண்ட் அந்த சாரி வந்து ஃபார் த பிரைஸ் அண்ட் ஃபார் த குவாலிட்டி பக்காவா இருந்தது. அது வந்து பார்த்து அப்டி வச்சதுமே எனக்கு வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஓ மை காட்! நல்லா இருக்கு. ஐ வில் டேக் திஸ் அப்டின்ட்டு நான் வந்து எந்த அளவுக்கு அப்டியே ஹைப் ஆனேன்னா, அங்க கடையில வாங்க வந்தவங்க கிட்டலாம் கூப்ட்டு, "இந்த சாரி எனக்கு நல்லா இருக்கா? எடுத்துக்கவான்லாம்" வந்து கேட்டேன். அந்த மாரி ஒரு ஆளே கிடையாது நானு. ஸோ அவ்வளோ வந்து எக்ஸைட் ஆகி அந்த சாரிய எடுத்தாச்சு. ஸோ நவ் கம்ஸ் ப்ளவுஸ் பார்ட். ப்ளவுஸ்க்கு வந்துட்டு நான் வந்து ஒரு ப்ளவுஸ் மாடல் ஒரு இன்ஸ்டால ஒரு பேஜ்ல வந்து பார்த்திருந்தேன். இந்த ப்ளவுஸ் மாடல். எனக்கு வந்து அது ரொம்ப புடிச்சிருந்தது. ஐ வாண்ட் மை ஹோல் ப்ளவுஸ் வித் தட் தொங்குற அந்த சீக்வென்ட் திங்கி, விவியா அந்த டிசைன் இப்படி போட்டு. ஸோ எனக்கு வந்து இது புடிச்சது. இந்த சாரிக்கு இது நல்லா இருக்குமா? இது பண்ணி தாங்கன்னு எங்க அம்மாகிட்ட சொன்ன உடனே, "நல்லாருக்கும். ஓகே பண்ணி தரேன்" அப்படின்னாங்க. ஆனா இட் வாஸ் சச் அ டீடியஸ் ப்ராசஸ். ஏன்னா நெறைய டைம் எடுக்கும். அகைன் நம்ம கையில பண்ணோம் அப்படின்னும்போது, ஸோ வி காட் ரன்னிங் லேஸ் அந்த கிறிஸ்டல்ஸ் வச்ச மாதிரி அத வச்சு வி ஸ்டிச்ட் லைக் லிட்டரலா க்ளூ வச்சு ஸ்டக் என்னென்னமோ பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்டா நடந்தது அந்த வேல. ஒரு மாதிரி அது வந்து ஃபினிஷ் ஆகி அழகா வந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சது. செம்ம ஹெவியா நான் கேட்ட மாதிரி அண்ட் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லுக் இருந்துச்சு. அண்ட் வந்து அதுக்கு ஃபுல் கிரெடிட் கோஸ் டூ மை அக்கா, சக்தி அக்கா அண்ட் அம்மா. அவங்க 2 பேரும் ஃபுல் ஹார்ட் ஒர்க் அதில போட்டு ஆக்சுவலா அதில நானே வேலையெல்லாம் பண்ணேன். நான் வந்து இன்னொரு ஒரு பேக் நெக் ஒரு மாடல் ஒண்ணு பார்த்தேன். இப்படி பீட்ஸ்லாம் தொங்குறது. அம்மா இது எனக்கு வேணும் அப்படின்னோனே, ஜாஸ்தியா இருக்கு புதிரி அப்படின்னாங்க. எனக்கு வேணும் அப்படின்ட்டு நானே பண்றேன் அப்படின்னு நான் உட்காந்து அந்த கோக்குற வேலை அந்த வேலைலாம் செஞ்சு நான் ரெடி பண்ணேன். பட் அன்பார்ச்சுனேட்லி நான் இப்படி விரிச்சு போட்டு முடிய வச்சிருந்ததுனால, பின்னாடிலாம் வந்து அவ்வளவா தெரியவே இல்ல. எனக்கு என்ன நடந்ததுன்னு கூட. ஸோ அது என் ஆசைக்காக பண்ணிக்கிட்டது. பட் ஸ்டில் தட் வாஸ் ரியலி நைஸ். நான் கேட்ட மாரி நல்லா ஹெவியா ஜிகு ஜிகுன்னு இருந்தது என்னுடைய பிளவுஸ். பட் தட் ஜிகு ஜிகு வாஸ் நாட் டூ ஜிகு ஜிகி. லைட் ஹிட் பண்ணும்போது மட்டும் அழகா அந்த 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 ஒரு கிளாமரஸான ஜிகு ஜிகி நடந்ததுனால எனக்கு ரொம்ப புடிச்சது. அண்ட் தட்ஸ் ஹவ் மை ரிசப்ஷன் சாரி வாஸ் மேட். அண்ட் ஸ்டைலிங் வைஸ் பார்த்தீங்கன்னா, அகைன் ஹேருக்கு வந்துட்டு எனக்கு ஏகப்பட்ட கன்ஃப்யூஷன்ஸ். லைக் ஐ வாண்ட் டு கோ வித் அ போனி ரிசப்ஷனுக்கு. பிகாஸ் ஐ நியூ அந்த இடம் ஏர் கண்டிஷன்ட் ஏரியா கிடையாது. வி வில் ஹேவ் ஏர் கான்ஸ் தான் அப்படின்னு. அதே மாரி எனக்கு வந்து இந்த வெட்டிங் முடிச்சுட்டு ரிசப்ஷனுக்கு நடுவுல நெறைய டைமும் இருக்காது. ஸோ வெட்டிங்க்கு பண்ற ஹேர் ஸ்டைல்லேருந்து ஈஸியா நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ற மாதிரி இருக்கணும். என்னுடைய ரிசப்ஷன் ஹேர் டூ அப்படின்ட்டு இருந்தது. ஸோ வெட்டிங்க்கு வந்துட்டு ஐ வாஸ் லைக் ஃபிக்ஸ்ட். ஓகே ஹாஃப் அப் ஹாஃப் டவுன் மாரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நான் பன் யோசிச்சு வச்சிருந்தேன். சரி பன்ல இருந்து போனி பண்றது கொஞ்சம் டீடியஸான வேலை.
பன் வந்து இன் மை ஹெட் எனக்கு எப்படின்னா கொஞ்சம் மெச்சூரான வைப் வேணும் அப்படின்னா பன் போகலாம். கொஞ்சம் கேர்லியான கூஃபியான ஒரு வைப் வேணும்னா இந்த ஹாஃப் அப் ஹாஃப் டவுன். அதுவும் டெஃபினட்டா நோ ஆர்டிஃபிஷியல் கேர்ள்ஸ் அப்படின்ட்டு ஆயிடுச்சு. ஐ காட் ஸோ யூஸ் டு அந்த ஆர்டிஃபிஷியல் ஹேர் கேர்ள்ஸ் லுக். ஸோ அது டெஃபினட்டா நான் வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு எனக்கு ஆயிடுச்சு. அதனால தான் ஐ ஸ்டார்ட் க்ரோயிங் அவுட் மை ஹேர் செட். கொஞ்சமாச்சும் வேணும் கல்யாணம் அப்போ ஒரு லென்த் வேணும் எனக்கு வந்து கரெக்டாக இந்த செஸ்ட் லென்த்துக்கு இருந்ததுன்னா அந்த சாரீக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு என் மைண்டில் ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அதனால ஐ ஸ்டார்டட் க்ரோயிங் மை ஹேர் ஃப்ரம் ஃபெப்ரவரி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு லென்த்துக்கு வந்து இருந்துச்சு. ஸோ ஐ கேவ் சாஃப்ட் கேர்ள்ஸ். அண்ட் இது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அன்னைக்கு கல்யாணம் அன்னைக்கு வந்துட்டு எனக்கு இங்கே ஒரு குட்டி விபத்து ஒன்று நடந்தது. கையில் ஒரு பஜக்கா ஒன்று போட்டுக்கிட்டேன் நான். அதனால என்னால் வந்து ப்ராப்பராக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஸ்டைல் பண்ண முடியல. லைக் ஃப்ரம் ஸ்க்ராச் மூஸ்லாம் போட்டு கேர்லர்லாம் வச்சு அப்படி என்னால் ஒழுங்காக லாங் லாஸ்டிங்கான கேர்ள்ஸ் லைக் லோவர் எண்டில் இருக்கிற மாதிரியான கேர்ள்ஸ் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு அமையாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஐ டிட் மை கேர்ள்ஸ் வித் மை ஸ்ட்ரெயிட்னர். அண்ட் அன்னைக்கு ரொம்ப ஹியூமிடாக இருந்தது. ஏன்னா லக்கிலி ஐ காட் ரெயின் அன்னைக்கு. ஏன்னா நான் வந்து வேண்டிட்டே இருந்தேன், ப்ளீஸ் எனக்கு வந்து 19ஆம் தேதி மழை வேணும் மழை வேணும் மழை வேணும். அழகாக மழை பெஞ்சுது. மழை பெஞ்சு எனக்கு வந்துட்டு இந்த வேர்க்கிற சுச்சுவேஷன் கொஞ்சம் ஓகே பண்ணுச்சு. பட் ஸ்டில் ஐ ஸ்வெட்டட். ஆனால் அந்த சூட்டோட இருக்கிற மாதிரியான வேர்வை இல்லாமல் புழுக்கத்தில் வந்து வேர்வை அப்படின்றதுனால அது ரொம்ப கஷ்டத்தை எனக்கு வந்து கொடுக்கல. பட் மை ஹேர் பிகேம் மோனிகா ஹேர். அது ஒண்ணுதான் எனக்கு ஓகே ஃபைன் இது முடிஞ்சது கதை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நானும் பெருசா அதை பாதர் பண்ணல. அதுக்காக ரிக்ரெட் பண்றேன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. பட் இட்ஸ் அ நைஸ் லைக் ஸ்டோரி. ஓகே கல்யாணம் அன்னைக்கு மழை பெஞ்சது. மழை நான் கேட்டேன். பட் ஹேர் இப்படி ஆகுன்றது தெரியும். அதனால இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி. பட் எனிவேஸ் ஸோ சாஃப்ட் கேர்ள்ஸ் வச்சுட்டு ஹாஃப் அப் ஹாஃப் டவுன் போகணும். அண்ட் டெஃபினட்டா ஃபேஸ் ஃப்ரேமிங் முன்னாடி விட்டே ஆகணும்னு இருந்தது. ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி முடி முன்னாடி விடுற ஆளே கிடையாது. ஐ ஃபீல் சூப்பர் அன்கம்ஃபர்டபுள் டூயிங் தட். பட் நான் ஏதோ ஃபோட்டோஸில் எதுலையோ ஒன்றுத்தில் வந்துட்டு அந்த மாதிரி விட்டு ஃபோட்டோஸ் எடுக்கும்போது எனக்கு என்னுடைய அந்த ஃபேஸ் ஷேப் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஸோ லைக் ஃபிக்ஸட். நான் முடிய கண்டிப்பாக விடுவேன் முன்னாடி அப்படின்ட்டு. ஸோ பார்ட்டிஷனும் வந்து சென்டர் பார்ட்டிஷன் எடுத்தேன். ஏன்னா நான் வந்து டிக்கா வைக்கிறேன் அப்படின்றதுனால. டிக்கா வச்சுன்னா நான் சென்டர் பார்ட்டிஷன் எடுப்பேன். இல்லைனா இது சைட் பார்ட்டிஷன் தான். ஸோ சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து ஐ கெப்ட் மை சைட் லேயர்ஸ். அது கூட நான் கட் பண்ணும் லைக் கொஞ்சம் லென்த் ஷார்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் அகென் ஐ பிளேம் திஸ் குட்டி வெட்டு ஃபார் இட். பிகாஸ் இந்த வெட்டுனால ஐ வாஸ் நாட் லைக் இன் மை ரைட் மைண்ட். ஓகே இதெல்லாம் நம்ம ட்ரிம்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப கான்ஷியஸாக கேர்ஃபுல்லாக அதுக்கப்புறம் பண்ணிட்டு இருந்ததுனால கொஞ்சம் சேஃபாகவே வச்சுக்கிட்டேன். எதுவும் நான் பிளான் பண்ணது சில விஷயங்கள்லாம் வந்து மறந்துட்டேன். ஸோ அந்த விஷயத்துல அந்த லென்த்தை வந்து கட் பண்றது நான் வந்து மறந்த ஒரு விஷயம். ஸோ பட் தட்ஸ் ஓகே. அது வந்து அழகாக செட் ஆயிருந்தது ஃபார் சம் டைம். ஓகே கல்யாணம் அப்போ போய் உட்காரும் போது கூட வந்துட்டு அது அப்படியே கச்சக்கா மொச்சக்கான்ட்டு ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே அப்படின்னு நான் வந்து விட்டுட்டேன். ஸோ தட்ஸ் தட். ஓகேவா. அப்புறம் அதை முடிச்சுட்டு ரிசப்ஷனுக்கு வந்துட்டு ஓகே நான் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். நம்ம வந்து பெருசாலாம் யோசிக்க வேணாம். நம்ம வந்து இப்படி ஸ்ட்ரைட்டான முடியை மட்டும் பண்ணிட்டு நெத்தி சுட்டி இங்கே வச்சிடலாம் ரிசப்ஷனுக்கு ஃபார் த சாரீ லுக் அப்படின்ட்டு. ஸோ ரிசப்ஷனுக்கும் வந்துட்டு நான் சைடு வாக் எடுத்து நெத்தி சுட்டிலாம் வச்சு அழகாக ஹேரை ஸ்ட்ரைட்டன்லாம் பண்ணிட்டு போனேன். கரெக்டாக போய் மேடையில் நின்ன உடனே அப்படியே ஏர்கான் அடிச்சுது வேகமாக. எல்லாம் பறந்து இப்படியும் அப்படியும் விழுந்தது. ஃபைன் ரிசப்ஷன்லேயும் முடி டமால் அப்படின்ட்டு எனக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே சரி இருக்கிறத மட்டும் மேனேஜ் பண்ணிப்போம் அப்படின்ட்டு நெத்திச்சுட்டுலாம் கனாப்பினான்னு போயிடுச்சு. அப்புறம் நெத்திச்சுட்டி எடுத்து இப்படி வச்சு எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. என்னடி இது மண்டை நான் சொன்ன மாதிரி நீ போனிடெயிலே போட்டுருந்துருக்கலாம்ல நல்லாவே இல்லை அப்படின்ட்டு நாங்கள் இட்ஸ் ஓகே போனிடெயில் போட்டிருந்தா எனக்கு வந்து என்னென்னா போனிடெயில் போட்டு சாரீ ஒன் ஃப்ளீட் அண்ட் வித் ஃபுல் ஹேண்டில் என்ன ஆகும்னா என் ஃபிசிக்கு ஷோல்டர் செம்ம ப்ராடாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஃபைன் தான். எனக்கு போனி நம்ம வந்து போகல அப்படின்றது. ஏன்னா போனி போட்டால் நான் வந்து போட் நெக் போட்டிருந்துருக்கணும். போட் நெக் போட்டால் தான் எனக்கு என்னுடைய ஃபிசிக்கு வந்துட்டு அது நியூட்ரலைஸ் ஆகும். பட் எனக்கு வந்து லைக் நார்மல் நெக் வித் ஃபுல் ஹேண்ட் அதை பண்ணிட்டு போனி பண்ணுறது வந்து நல்ல வேலை நான் பண்ணல. ஏன்னா நான் பண்ணியிருந்தேன்னா ஐயோ முடிய விரிச்சே விட்டுருந்துருக்கலாமே அப்படின்ட்டு இருந்திருக்கும். பட் ஐம் ஹாப்பி தட் ஐ கெப் மை ஹேர் ஓப்பன். அது வந்து டெஃபினட்டாக அகைன் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருந்தது. பட் இட் வாஸ் நைஸ். இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு ஒன்று மட்டும் என்னன்னா நல்ல வேலை நம்ம வந்துட்டு ரிக்ரெட் பண்ணல இப்போ அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா ஆல்வேஸ் டூ தட். நான் ஏதாவது விருப்பமாக ஓகே இதான் பண்ணும் இதான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் செய்வேன். செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏது பிடிக்கலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு ஸ்டைலிங் அண்ட் ஃபேஷன். அதில் வந்து ரொம்ப நான் வந்துட்டு முன்னாடிலாம் ரிக்ரெட் பண்ணிருப்பேன். எனக்கு கல்யாணத்துலேயுமே வந்து அதுதான் வந்து மெயினான ஒரு விஷயமா இருந்தது. நான் ரிக்ரெட் பண்ணிடுவனோ ஏதாவது ஒன்று பண்ணுறத ஐயோ இப்படி பண்ணியிருந்திருக்க வேணாமே அப்படின்னு ரிக்ரெட் பண்ணுவனோ அப்படின்ட்டு. பட் இப்போ வரைக்கும்
எதுவுமே அந்த மாரி இல்ல. ஓகே. முடி ஃப்ரிஸி ஆச்சா? ஃபைன். ஏன் ஆச்சு? எதனால ஆச்சு? தட்ஸ் ஓகே. இட் ஆல்சோ கிவ்ஸ் அ நைஸ் வைப் டூ தி ஹோல் பிக்சர்ஸ். லைக் அப்படியே பிக்சர் பெர்ஃபெக்ட்டா இல்லாம, அது எனக்கு அந்த ஸ்டைல் வந்து ஆக்சுவலா புடிச்சது. அண்ட் அதே மாரி ரிசப்ஷனும் அப்படிதான். அது ஒரு மாரி கேர் ஃப்ரீயா, கியூட்ஸியா இருந்த மாரி இருந்தது சிலதுலலாம். சிலதுலலாம் கொஞ்சம் கொடூரமா தான் இருந்தது. பட் சிலதுல இட் லுக் நைஸ். மை ரெட் லிப்ஸ்டிக் அண்ட் அந்த ரெட் சாரி ஐ லவ்ட் இட். ஐ லவ்ட் இட் சோ மச். ஜுவல்லரி வந்துட்டு ஃபார் த ரிசப்ஷன் ஐ காட் ஃப்ரம் திஸ் பிராண்ட் பியூரான்னு நெனைக்கிறேன். இட்ஸ் ஃப்ரம் ஃபீனிக்ஸ். அதுவும் போய் சும்மா செக் பண்ணலாம் அப்படின்னு போனேன். ஐ லைக் த செட். ஸோ சரி இங்கேயும் அங்கேயுமா அலைஞ்சு அலைஞ்சு மாத்தி மாத்தி வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு அங்கேயே நான் வந்துட்டு சரி வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஐ காட் திஸ் இயரிங்ஸ், இக்கா, மோதிரம், வளையல் அண்ட் செயின். ஸோ யா எவ்வளோ நேரம் இந்த வீடியோ போயிருக்கு ஐ டோன்ட் நோ. பட் வித் மை ஸ்டைலிங் ஐ திங்க் இதெல்லாம் தான் ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூவா இருந்துச்சு. இட்ஸ் அ நைஸ் லைக் ரோலர் கோஸ்டர் ரைட் தான். ஏன்னா ஐ வாஸ் லைக் கன்சியூம் வித் லாட்ஸ் ஆஃப் ஐடியாஸ். இது எனக்கு நல்லா இருக்குமா, இது எனக்கு நல்லா இருக்காதா, இது போடலாமா, அது பண்ணலாமா, இது முக்கியமா மை ஹேர் ஸ்டைல் அண்ட் என் ஹேர் ஸ்டைல் அண்ட் அண்டுலாம் இல்லை, ஹேர் ஸ்டைலில் மட்டும் தான் நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்ட்டு. ஃபைனலாக ஏதோ ஒரு வீடியோ ஷூட் பண்ணும்போது தான் வந்துட்டு ஐ தாட் ஓகே இதுல எனக்கு பிடிச்சிருக்கு. இதுல நான் நானா இருக்க மாரி இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் வீடியோஸ்லயும் வந்துட்டு வென்எவர் ஐ டூ திஸ் ஸ்டைலிங் ஐ லைக் மை செல்ஃப் பெட்டர் அந்த மாதிரி. ஸோ லெட்ஸ் கோ வித் திஸ் அப்படின்ட்டு நான் வந்து போயிட்டேன். அண்ட் ஹேர் கலரும், ஹேர் கட்டும் வந்து நான் முன்னாடியே பண்ணது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அது வந்து நானு பெர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னா, இப்போ நான் எங்கேயாவது வெளியில போறேன், ஏதாவது ட்ரிப் எடுக்க போறேன் அப்படின்னா, நான் போயிட்டு ஹேர் கலர் அண்ட் கட் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி பண்ணிட்டு வரேன்னா, என் ஹேர் கொஞ்சம் நல்ல கன்சிஸ்டன்சில இருக்காது. ஃப்ரெஷ்ஷா ஹேர் கலர் பண்ணதுனாலயோ, ஐ டோன்ட் நோ ஃபார் சம் ரீசன் அந்த ஹேர் கலர் அண்ட் கலர் நல்லாயிருக்கும். பட் என்னுடைய டெக்ஸ்சர்லாம் நல்லாவே இருக்காது முடி. பட் ஆஃப்டர் லைக் 2 to 2 1/2 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா, அதோ இப்ப இருக்க கன்சிஸ்டன்சி வந்து முடி இஸ் லைக் பக்கா. அந்த கலர் இஸ் லைக் பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேஜும் வந்துட்டு அந்த வெட்டிங் டைம்ல கரெக்ட்டா அமைஞ்சதுனால ஐ வாஸ் சோ ஹேப்பி வித் தட். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க யாராவது ஹேர் கட் அண்ட் கலர் ரெகுலரா பண்ற ஒரு ஆளு, நீங்க வந்து இந்த மாரி பிக் டேக்கு பண்ண போறீங்க அப்படின்னா, அதுவும் பூட்டாக்ஸ், கெரட்டின்லாம் எதுவும் பண்ணல நீங்க அப்டின்னா, ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ டு கெட் தட் டன் லைக் 3 மந்த்ஸ் அட்லீஸ்ட் 3 மந்த்ஸ் முன்னாடி. வேற ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்க. நான் வந்துட்டு அத என்ன பண்ணேன் அப்டின்றத கவர் பண்ணிடுறேன். நெயில்ஸ் ஐ காட் மை நெயில்ஸ் டன் நான் சொல்லியிருந்தேன். ஃபீனிக்ஸ்ல வந்துட்டு ஒரு பியாண்ட் நெயில்ஸ் அண்ட் பியாண்ட்னு ஒரு கடையில நான் வந்து நெயில்ஸ் பண்ணியிருந்தேன். நெயில்ஸுமே வந்துட்டு ஐ வாஸ் லைக் ஓகே இது 2 ட்ரெஸ்ஸுக்குமே வந்து மேட்ச் பண்ணணும் அப்டின்ட்டு நியூட் நெயில் பேஸ்ல கிளிட்டர் போலாம் அப்டின்ட்டு இருந்தேன். பட் கிளிட்டர்ல வந்துட்டு கோல்டு கிளிட்டர் போலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் கோல்டு கிளிட்டர்ல என்னன்னா, என்னுடைய வெட்டிங்ல வந்துட்டு கோல்டு அண்ட் சில்வர் இருக்கு. அண்ட் ரிசப்ஷன் ஸ்டைலிங்ல வந்துட்டு சில்வர் மட்டும் தான் இருக்கு. ஸோ 2ம் வந்துட்டு ஒரு மாரி கிளாஷ் ஆகுமே அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஐ வென்ட் வித் திஸ் நியூட் பேஸ் வித் சில்வர் கிளிட்டரே. சில்வர் கிளிட்டர் வச்சம்போது எனக்கு வந்துட்டு எனக்குமே அப்போ லைட்டா ஒரு டபுள் மைண்டடா தான் இருந்தது. இது வந்து வெட்டிங் சாரீக்கு வந்து செட் ஆகாது மேபி. ஏன்னா வெட்டிங் சாரீ வந்து கோல்டு அந்த டோன்ல இருக்கு. ரிசப்ஷனுக்கு இது சூப்பரா செட் ஆயிடும் அப்படின்ட்டு. பட் சரி இதுவா அதுவா அப்படின்னும்போது சரி ஓகே ஃபைன் நான் இது கோல்டு இல்லாம சில்வரே எடுத்துக்கிறேன். அதுவே நல்லாயிருக்கும். லைக் நியூட்ரலா எல்லா ட்ரெஸ்க்குமே வந்து நல்லாயிருக்கும். இட்ஸ் ஓகே வெட்டிங் சாரீல செட் ஆகலன்னா பரவால்ல அப்படின்ட்டு. பட் நான் பண்ணிட்டு வந்துட்டு அதுவும் வெட்டிங் சாரீ போட்டுட்டு என்னுடைய நெயில்ஸ் பார்க்கும்போது ஆக்சுவலா எனக்கு பிடிச்சது. வாவ்! இதுவே செட் ஆகுது. ஸோ நைஸ் தான். ஏன்னா என்னோட வெட்டிங் சாரீலும் அந்த சில்வர் சாரீ இருக்கு அப்படின்றதுனால இட் கைண்ட் ஆஃப் மேட்ச்ட். அது வந்து ஒரு குட்டியான ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. நான் கண்டிப்பா செட் ஆவாதே அப்படின்ற மாரியும் நெனச்சோமே. பார்த்தவங்களும் சொன்னாங்க, "இது வெட்டிங் சாரீக்கு செட் ஆவாதே" அப்படின்ட்டு. ஸோ நானும் வந்து சரி ஓகே அட்லீஸ்ட் ரிசப்ஷனுக்காச்சும் செட் ஆகட்டும் அப்படின்ட்டு தான் நான் வந்துட்டு அத சூஸ் பண்ணேன். பட் அது வெட்டிங் சாரீக்கே அழகா செட் ஆகும்போது, செட் ஆனது நான் பார்த்ததும் வந்து எனக்கு வந்து ஏய் குட் அப்படின்னு இருந்துச்சு. அது ஒண்ணு. அப்புறம் அது ஆஃப்கோர்ஸ் அது ரிசப்ஷன் சாரீக்கும் செட் ஆயிடுச்சு. எடுத்துட்டேன். 1 மந்த் மேல ஆயிடுச்சு. ஐ அம் பேக் வித் மை மெரூன் நெயில்ஸ். இதான் வந்து என்னோட இப்போ நேச்சுரல் நெயில்ஸ் சிச்சுவேஷன். ஐம் பிளானிங் டு க்ரோ இட் அவுட். லெட்ஸ் சி. இதுக்கு தவிர்த்து வந்து ஜஸ்ட் மேக்கப் மட்டும் தான் இருக்கு. அது நான் வந்துட்டு ஐ அம் பிளானிங் டு டூ மை ஆக்சுவல் வெட்டிங் மேக்கப் என்னுடைய வெட்டிங் சாரீ லுக்ல. அண்ட் ரிசப்ஷன் சாரீக்கு வந்துட்டு ஐ பேட்லி வாண்ட் டு கிரியேட் அ லுக் யூசிங் லைக் வேரிங் மை ரிசப்ஷன் சாரியும். அண்ட் என்னுடைய ஹஸ்பண்டோட ஸ்டைலிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கோட் சூட். வெட்டிங்க்கு வந்துட்டு ஷர்ட் ஒரு கலர், ரிசப்ஷனுக்கு ஷர்ட் வேற கலர். அண்ட் அதுக்கு வந்து வி காட் இட் கஸ்டம் மேட் ஃப்ரம் ரேமண்ட்ஸ். அவ்வளோதான். வேற எதுவுமே பண்ணல. அதனால
பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ஷேர். நாங்க 2 பேருமே வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் விஷயம்ல, அதுவும் முக்கியமா கல்யாணம் அந்த 2 நாளுக்காக வந்து பண்றதுல வந்து இவ்ளோ லாவிஷா வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு வேற ஏதாவது லைக் ஏதாவது வீட்டுக்கு திங்ஸ் வாங்குறது, அதுல வந்துட்டு நம்ம கொஞ்சம் கணக்கு பார்க்காம வந்து செலவு பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து கொஞ்சம் கான்ஷியஸா இருந்தோம். மெயினா யூஸ் பண்ற விஷயத்துல. 2 பேருமே வந்துட்டு பெரிய விரும்பிகள் கிடையாது இந்த மாதிரியான மெட்டீரியலிஸ்டிக் விஷயத்துல. ஸோ ஐ திங்க் நான் வச்சிருந்த பட்ஜெட் விட கொஞ்சம் எக்ஸீட் ஆச்சு தான். பட் ஸ்டில் இட்ஸ் நாட் லைக் டூ மச் அப்படின்றதுனால ஓகே ஃபைன் தான். அட்லீஸ்ட் இதுவாச்சும் ஆகும் கல்யாண செலவுன்னு பண்ணா. ஆனா ஒண்ணு என்னன்னா, கல்யாணம்னு சொல்லி போய் கடையில நிக்கிறீங்கன்னா, கண்டிப்பா நார்மல் செலவை விட 50% ஜாஸ்தியா தான் ஆகும். அது ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. இன்னைக்கு வீடியோக்கு அதான். அவ்வளவுதான். ஸோ இதோட நான் கிளம்புறேன். இந்த லைவ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய். You set my world on fire. You're my heart's desire. I just wanna love